ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சமோசா மாதிரியான ஒரு ரெசிபி தான். நான் வந்து சமோசா மாடலில் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து அந்த ஃபோல்டு பண்ணியிருக்க மெத்தட் மட்டும் எல்லாருமே ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட் தான். உள்ளி வச்சு தான் இந்த சமோசா நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வச்சே நம்ம வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி கூட பண்ணலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கிறிஸ்பினஸ் குறையும். ஆனால் டேஸ்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டு பட்டர், அப்படி இல்லைனா எண்ணெய் கூட ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம வந்து பூரிக்கு பிசைகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிடுங்க. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு தின்னாக உருட்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா வந்து ஒல்லியாக வந்து திரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஷீட் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து தின்னாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொரியும் போது. அதுக்காக தான். இப்போ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து தோசைக்கல்லில் வந்து சூடாக்கி நான் அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். அந்த கல் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக. அந்த சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா லேசாக தான் சூடு வந்து ஏறணும். அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு 2 சைடுமே திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும். உடனே ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பிலே போட்டு எடுத்திங்கன்னு வச்சிங்களா, அது வந்து நல்லா வந்து திக்காயிரும். ஆறினோன்னா நல்லா ஹார்டாயிரும். நமக்கு வந்து மடிக்கவும் முடியாது, அது ஒட்டவும் முடியாது. அதனால தான். இப்போ வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு சும்மா வந்து கட் பண்ணி தான் நான் வந்து எடுத்திருப்பேன். இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஓரத்தை நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து எந்த ஷேப் வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி வர்ற மாதிரி தான் லைட்டாக வந்து கட் பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லாமே ஒரே ஷேப்பில் அப்படிலாம் வரல. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இது வந்து உள்ளி வச்சு தான் அந்த ஸ்டஃபிங்கு. அடுப்பில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 3 பெரிய உள்ளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இது வந்து ஓரளவுக்கு வதங்கணும், ரொம்ப வந்து வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இவ்வளோ தான். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இதையும் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வதக்கினா போதும். இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து உள்ளடியை நம்ம வந்து வைப்போம். அதனால தான். இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த சைட்லலாம் நமக்கு வந்து ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷீட் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அந்த சுற்றி வந்து அந்த ஓரத்தில் வந்து அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து தடவிக்கிடலாம். அப்போ தான் அது வந்து ஒட்டும், அப்படி இல்லைனா ஒட்டாது. நம்ம எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போ நான் வந்து சும்மா இது வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சது வந்து இருந்துச்சு. அதில் ஒரு 2லேருந்து 3 துண்டு சும்மா வச்சுருக்கேன். இது வந்து வைக்கணுங்கிறது ஆப்ஷனல் தான். நம்ம வந்து வைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருந்ததுனால நான் அதை வந்து வச்சேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் வச்சுருந்த இந்த உள்ளி ஸ்டஃபிங்கை நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு கூட சென்டரில் வந்து வச்சுட்டு கூட நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி கூட எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவுமே இதே மசாலா தான், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான். நல்லா வந்து திருப்பி போட்டுவிடுங்க. அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பிக்கும் போதே தெரியும், அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.